கம்யூனிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன், அதே போல ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு INTUC, இப்படி வந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் புதிய புதிய தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறார். அதாவது யாரெல்லாம் கஷ்டப்படுறோம் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வா, நீ ஒரு தொழிலை பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை, நிதி ஆதாரம் வழங்கி எல்லோரையும் வந்து ஒரு தொழில் அதிபர்களாக உயர்த்தி அழகு பார்க்கின்ற ஒரு நல்ல மனிதர் வந்து நம்முடைய டாக்டர் வாசுதேவன் அவர்கள். அவருக்கு எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். அவர் வந்து நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கண்ணா வாங்க. ஒரு சமுதாய சிந்தனையாளரால் உருவாக்கப்பட்ட தேசிய ஒருமைப்பாட்டு கலை பண்பாட்டு கழகம் 50 ஆண்டுகளுக்கு முன் அழகப்பனார் என்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டு பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியும் வாழ்வில் அவர்கள் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சிறப்பாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட இந்த கலைக்கழகத்தை அவருடைய மகன் அண்ணாமலை அவர்கள் இன்று வரை சிறப்பாக வழிநடத்தி விண்ணை தொடுவோம் என்ற ஒரு விருது வழங்கும் விழாவிற்கு சிறந்த பேச்சாளராகவும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் நண்பராகவும் சகோதரராகவும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் அமீன்கான் அவர்களையும், விருதிற்கு ஒரு மரியாதை வேண்டும், அந்த விருது கொடுப்பவர் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும், அந்த விருதிற்கு விருது சேர்க்கும் வகையில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி, கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பான நீதி அரசர் பொறுப்பில் இருந்து பல்வேறு சாதனைகளை புரிந்த நீதி ஐயா கணேசன் ஐயா அவர்களையும், நமது இந்திய நாட்டின் பெருமைகளையும் நமது தேவைகளையும் ஒரு பரிமாற்றம் சிறப்பான வேலையை செய்து கொண்டிருக்கும் இம்மத் சார் அவர்களையும், இந்த விழாவில் அர்ப்பணிப்போடு தொழில்களை நடத்தி கொண்டு விருதுக்காக இங்கு வந்திருக்கும் வருங்கால சமுதாய தூண்களையும் வரவேற்று, இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது, ஏன் இந்த விருது வழங்க வேண்டும், இந்த விருதுகளால் என்ன மாற்றம் ஏற்படுத்திவிட போகிறது, இதை பற்றித்தான் இன்று உங்களோடு கருத்துரையாட இருக்கிறேன். விருது, இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போதெல்லாம் மகிழ்ச்சி அடையும், எந்த ஒரு செயலை செய்து நாம் வெற்றி பெறுகிறோமோ அப்போதுதான் மகிழ்ச்சி அடைவோம். அந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்றோம், நம்ம நண்பர்களோடும் உறவினர்களோடும் அதை வந்து நம்ம பகிர்ந்துக்குவோம். அது மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும்தான். சோகத்தை நம்ம சில பேர் கலந்துக்க மாட்டோம். ஒரு ஊர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் திருவிழாக்களை உருவாக்கி அதன் மூலம் ஒருங்கிணைப்பார்கள். ஒரு மதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் வார வாரம் அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. இஸ்லாத்துல வெள்ளிக்கிழமை அவங்க கூட்டு தொழுகை என்ற இதில் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள ஒருங்கிணைச்சு ஒருத்தர் பரஸ்பர பரிமாற்றம் நடத்திக்குவாங்க. இந்துக்கள் திருவிழாக்களை நடத்தி அவங்க ஒருங்கிணைப்பாங்க. ஆனால் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கலை பண்பாட்டு கழகம் இனம் மதம் எல்லாம் இல்லாம பல்வேறு விழாக்களை ஒவ்வொரு வருஷமும் நடத்தி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களை இனம் கண்டு எதிர்காலத்தில் அவர்களால் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இது போன்று விருது வழங்கும் விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கும் எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த விழாவை கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னார், உண்மை. இந்த விழாவினால் வாழ்வில் உயர்ந்த நபர்களில் நானும் ஒருவன் என்பதை அனைத்து மேடைகளில் பெருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
என் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை இந்த விருது வழங்கும் விழாவையும் அழகப்பனாரையும் என்னால் மறக்கவே முடியாது என்பதை இந்த தருணத்தில் என்னாலே அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 1997 நான் வந்து உங்களை மாதிரி நாரதகான சபாவில் ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு இந்த விருது வாங்குறதுக்காக வந்திருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் விருது. முதல் தடவை கோட்டு போட்டதுக்கு காரணம் கூட அழகப்பனார் தான். இந்த விருதுக்காக தான் அந்த கோட்டு தைச்சு போட்டு வந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட எனது வாழ்க்கை, அந்த முதல் விருது அவர் கையில் வாங்கணும். இன்று வரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து 12 நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இதன் மூலம் சில சமுதாய சேவைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த விருது வழங்கும் போது நமக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம், இன்னும் எதையாவது சாதிக்க வேண்டும், இன்னும் எதையாவது நம்ம செய்யணும், அடுத்தடுத்த விருதுகளை தொடர்ந்து வாங்க வேணும் அப்படிங்கிற உத்வேகம் அந்த 97 ஆரம்பிச்ச வேட்கை இன்னைக்கு முடியல. ஏன் இந்த மாதிரி விருது விழாக்கள் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்மளை எனர்ஜியாவை எங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் இது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம விட்டுடக்கூடாது. என்ன காரணம், இன்னைக்கு இந்த டாக் ஷோல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தையும், அவர்கள் பட்ட வலியையும், அவர்கள் கடந்து வந்த பாதையும், ஒரு முட்டை வியாபாரியின் மகள் கூட நான் இன்னைக்கு வந்து டாக்டர் இருக்கின்ற பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்களும், ஒரு மருத்துவ அவர் வந்து பொறுத்தவரை நான் வந்து சொசைட்டிக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஷேர் பண்றப்பவும் மாற்றம் நமக்குள்ள வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. மனிதனுள் எப்ப மாற்றம் வருகிறதோ அப்போது சமுதாய மாற்றமாக அது மாறும். அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னா, இது போன்ற அமைப்புகள் உருவாக்கும் விழாக்களில் நம்ம வந்து அர்ப்பணிச்சுக்கணும், கலந்துக்கணும். கலந்துகிட்டா அந்த விழாக்களில் ஒவ்வொருவரும் கூறும் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நமது மனதில் வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். 53 விவசாயம் என்கிட்ட கேட்பாங்க சில பேர், என்ன கூட படிச்சவங்க கூட ரொம்ப வயசான மாதிரி தெரியும், என்ன நீ உன்னை மட்டும் பார்க்கலாம், பார்த்தது அப்படியே இருக்கு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், வயது என்பது எனக்கு வெறும் எண் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்ளும் போது ஒவ்வொருவருடைய அவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய தொழிலில் ஏற்பட்ட இடர்பாடுகள், அவர்கள் வளர்ந்த விதம், இதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் அப்ளை பண்றப்போ அதனுடைய வளர்ச்சி இன்னும் அபிரிதமா இருக்கும். இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வேற எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது. இது போன்ற நிறுவனங்கள், அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த விருது விழாக்களில் மட்டும்தான் ஒருவர் எப்படி வளர்ந்தார், அவர் சமுதாயத்தில் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார், எந்த மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்கிறார், அவர் நமது அருகில் இருக்கிறாரா, தூரத்தில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது போன்ற விழாக்கள் அமைகிறது. இதை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செயலை செய்யும் போது அது இந்த சமுதாயத்திற்கு உகந்தது தானா, இது மனிதனுக்கு பாதிக்காத வகையில் இருக்கிறதா, இப்படியெல்லாம் சிந்தித்து தான் ஒரு தொழிலை நாம் செய்கிறோம், செய்ய வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து நிறைய பல்வேறு தொழிலதிபர்கள், பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும், இந்த தருணத்தில் உங்களிடம் சில வேண்டுகோளை வைக்க வேண்டிய ஒரு தலையாய பொறுப்பு ஒரு சமூக ஆர்வலரான எனக்கு இருக்கிறது. சமுதாயம் என்பது நம்மை போன்ற தொழிலதிபர்களாலும் வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்புகள் உங்களிடம் தான் இருக்குது. அதனால நீங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் வாழும் பகுதியை பார்க்கிறீர்களோ, நீங்கள் வாழும் சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறீர்களோ, அதுதான் நாளைய இந்தியாவை வளர்க்கும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீ ஒவ்வொருத்தரும் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம், உறக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொன்னார். நீங்க வந்து கனவு காணுங்கள். வாழ்க்கையில வந்து எதையுமே பெருசா பிக்ஸ் பண்ணுங்க, டார்கெட் எதையுமே சின்னதா பிக்ஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து பொறுத்தவரைக்கும் 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றீங்களா, அதை வந்து 10% growth பண்ண நினைக்கிறீங்க, மல்டிபிள் பண்ண நினைங்க. அப்பதான் நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இந்தியா இன்று ஒரு பெரிய வல்லரசு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.
நம்ம வந்து மற்ற நாடுகளை விட சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம சிறப்பாக செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கும். அதனால சமூக சிந்தனையோடும் சமூக அக்கறையோடும் ஒவ்வொரு தொழிலதிபரும் உங்கள் சார்ந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை நல்வழிப்படுத்தி எதிர்காலத்தில் நமது சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதாயமாக அமைந்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள். இந்த மேடையில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கூட நம்ம ராஜா அண்ணன் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மை. அதாவது ஒரு பாட்டு இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கலை, அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை நல்லவனா வளரணுமா கெட்டவனா வளரணுமான்றது அன்னை வளர்ப்பு அப்படிங்கிறது. இன்னைக்கு பெருவாரியான வீட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டா, பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுறதுனால இந்த குழந்தைகளை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், நமக்கு பண தேவை அதிகரித்துட்டு செலவினங்கள் அதிகமாயிருச்சு. அப்போ வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். 3 மணிக்கு வரக்கூடிய குழந்தைய யாரும் வந்து பார்க்க முடியல, அந்த குழந்தையை நல்வழிப்படுத்த முடியல, அவங்கள கேர் எடுக்க முடியலங்கிற மன உளைச்சலோடு இன்னைக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எங்களது ஆத்மா தொண்டு நிறுவனம் பெண்களுக்கு வந்து வீட்டில இருந்தே சுய தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்களை நாங்கள் உருவாக்கணும். வீட்டில இருந்தே மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வகையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி போட மேடையில பேசும்போது அப்படிங்கிறது நாங்கள் 1800 பேர் இருந்தோம், இன்னைக்கு 2900 பேர் அப்படிங்கிறத வந்து இந்த இயந்திரத்தை வாங்கி தமிழ்நாட்டில் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை நாங்கள் ஒரு 25 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ஒரு சிறிய விஷயம் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு நாங்கள் அமீர் கான் வந்து லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட சொன்னார், இல்லைங்க நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில் கொடுங்கன்னு. அவர் சொன்ன நேரமான தெரியல, இப்போ அதிக அளவில் வந்து புதுக்கு இன்னும் பூமாயிருக்கு. அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஆன்றோர்கள் சான்றோர்களோட கலந்து ஆலோசிக்கும் போதும் அவர்கள் அறிவுரைகளின்படி நம்ம நடக்கும் போதும் நம்மளுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அதனால ஒவ்வொருவரும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களது வெற்றி படிக்கட்டுகளை உருவாக்குங்கள். உங்களை உருவாக்குவதற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சில விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். எல்லா விஷயத்தையும் அரசாங்கத்தால் பார்க்கவும் முடியாது, அரசாங்கத்தால் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கவும் கூடாது. அரசாங்கத்தை வழி நடத்துறதே நம்மளை போன்ற தொழிலதிபர்கள் தான். நாம் கொடுக்கக்கூடிய வரிகளில் தான் இன்று அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம தான் அரசாங்கம். அரசாங்கம் என்பது நம்ம தான். நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு சீரிய சமுதாயம், தலை சிறந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அதனால இன்றைய தொழிலதிபர்கள் இது போன்ற விருதுகளை வாங்குவது மட்டுமல்லாமல் ஒரு புது புத்துணர்ச்சியோடு அடுத்தடுத்து உங்களுடைய செயல்களை நீங்க வந்து வேகப்படுத்தி உங்களுடைய சமுதாயம் சார்ந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து, தமிழ் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து, அவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து அவர்களை நல்வழிப்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து நம்ம வந்து புதுப்பிக்கும் தொழிலதிபர்களாக வளம் வரணும். எதிர்காலத்தில் இது போன்று பல்வேறு விருதுகளை வழங்க வேண்டும். மகிழ்வித்து மகிழ். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருமானத்தில் 30% வந்து நான் சொசைட்டிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், சேரிட்டிகளுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போவும் வந்து அந்த கருணை உள்ளம் அவர் வந்து சொல்லியிருந்தார். அவருக்கு நான் சொல்ற விஷயம் அப்படின்றதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 1 மாத காலத்துல வந்து உங்களுக்கு எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் நான் வாங்கி தரேன்றது இந்த தருணத்தில் நான் வந்து கொடுக்குறேன். என்ன காரணம், அவருக்கு இந்த வயதில் அந்த ஊக்கத்தோடு அவர் வந்து அந்த குழந்தைகளை வந்து புதிய வழி நடத்தக்கூடிய செய்யறப்போ ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நத்திங். அதை என்னால் செய்ய முடியும். நிச்சயமாக அந்த கருணை இல்லத்திற்கு அடுத்த விழாவில் அண்ணன் அமீர் கான் முன்னிலையில் இந்த ஆம்புலன்ஸ் வந்து வழங்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் நான் வந்து பகிர்ந்துகிறேன். அதனால விருது வாங்கும் அனைவரையும் வாழ்த்தி நீங்கள் தொடர்ந்து ஒரு வெற்றியாளர்களாக உருவாக்கி இந்தியாவின் தலை சிறந்த தொழிலதிபர்களாக மாறி இந்திய அளவில் விருதுகளை பெற வேண்டும். அகில உலக அளவில் உங்களுடைய தொழிலை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் விருது என்பது நம்முடைய மேடையில் பெறப்பட்டது. அதாவது நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியில் முதல் விருது வாங்கினேன்.
இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 28 விருதுகளுக்கு மேல அண்ணன் வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 28 விருது. ஏன்னா போன நிகழ்ச்சியில சொன்னது ஞாபகம். 28 விருதுகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அறைக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த 4 சுவற்றுக்குள் தான் நம்முடைய சாதனை என்பது முடக்கப்படும். நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே வயது என்பது எண்களாக மாறி போய்விடும் என்பது ரொம்ப அழகா சொன்னார். நிறைய பேர் என்ன அப்படின்னா அந்த அறைக்குள்ளே சுருங்கிடுறாங்க. அவங்க உலகமே அவ்வளவுதான், பிசினஸ் வீடு இதோட அவ்வளவுதான். ஆனா வெளியில வருகின்ற பொழுதுதான் நம்ம வந்து ஒரு சமுதாயத்தோடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு கிடைக்கும், நல்ல மனிதர்களோடு தொடர்பு கிடைக்கும். பாருங்க, அந்த கருணை உள்ளம் அந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஐயா அவர்கள் வந்தாரு. அவர் அறைக்குள்ள இருந்து அவர் வெளியே வந்தாரு. நம்முடைய அருமை அண்ணன் வாசுதேவன் அவர்கள் உடனே என்ன சொன்னாரு, நான் ஆம்புலன்ஸ் வந்து அந்த நிறுவனத்துக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம வெளியே வரணும். அவர் மீண்டும் ஒரு முறை ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி. அப்ப 12 நிறுவனங்களுக்கு மேல நடத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இங்க அழகா வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்துல நமக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி அற்புதமா அனைத்து விஷயங்களையும் வந்து இங்க வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய டாக்டர் வாசுதேவன் அவர்கள். அவருக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கைத்தட்டல் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் உயர் திரு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்களை பேச வருமாறு உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவில் தலைமை பொறுப்பேற்று மிகச்சிறந்த தலைமை உரையை கொடுத்த டாக்டர் அமீர்கான் அவர்களே, தொழிலதிபர் ஹிம்மத் அவர்களே, டாக்டர் வாசுதேவன் அவர்களே, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை கொடுக்கும் டாக்டர் அப்துல் ஹமீது போல நேர்முக வர்ணனையை செய்து கொண்டிருக்கின்ற ராஜா அவர்களே, இந்த அருமையான விழாவை நடத்துகின்ற டாக்டர் அண்ணாமலை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சாதனையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மதிய வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றும் பயப்பட வேணாம், நான் ஒன்றும் அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா அதிகமாக பேசுகிறது இன்னைக்கு ஆபத்து. இப்படித்தான் ஒருத்தன் மைக்கு கிடச்சிருச்சுன்னு பேசலாம், கூட்டத்தில் பொறுமை தாங்காமல் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டான். இவன் பேசுகிறவன் உடனே கையை தூக்கி என்னை சுட்டுறாத, என்னை நம்பி குடும்பம் இருக்குன்னா. அதுக்கு அவன் சொன்னான், உன்னை சுட போகிறதில்லை, உன்னை யார் பேச சொன்ன? அவரை அடையாளம் காமி, அவரை சுட்டோம்னாக்கா இப்படி அறுவை கேஸாக அனுப்ப மாட்டான் அப்படின்னா. அதனால் நான் பேச்சை குறைச்சிக்கிறேன். ஆனால் அருமையான விழாவை, இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் பொருட்டு நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளில் ஒரு 1000 விழாக்களிலே நான் பங்கு பெற்றிருப்பேன். ஆனால் இந்த விழாவிற்கு எதுவும் ஈடு இணையாகாது என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட விழாவை 50 ஆண்டுகளாக மிகச்சிறந்த திறமையோடு நடத்துகின்ற அண்ணாமலை, பன்னீர்செல்வம் ஆகியோர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். ஏனென்றால் ஒரு விழா நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. எங்கே நடத்துவது, யாரை அழைப்பது, யாருக்கு விருது கொடுப்பது, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், மண்டபம் எங்கே பிடிப்பது, இப்படியெல்லாம் ஒரு மாதமாக சிந்தித்து பல சிரமங்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துகின்றார்கள். அப்படி 50 ஆண்டுகளாக நடத்துகின்ற பன்னீர்செல்வத்துக்கும் அண்ணாமலைக்கும் சாதனையாளர் விருது கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாமெல்லாம் மனுஷன்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கேட்டு பார்த்தால் மிருக குணங்களோடு இருக்கின்ற மனித உருவங்கள் தான்
என்றால் அது மிகையாகாது, ஒரு சிலரை தவிர. இன்றைய தினம் வரை பல கோடி பேர் பிறந்து வளர்ந்து இறந்து விட்டார்கள். இன்னும் பல கோடி பேர் பிறக்கப் போகிறார்கள், வளரப் போகிறார்கள், இறக்கப் போகிறார்கள். ஆனால் நெஞ்சிலே, மக்கள் மனதிலே நிற்பவர்கள் லட்சத்திலே ஒருவர்தான். அவர்கள்தான் சாதனையாளர்கள், இந்த சமூகத்துக்காக பாடுபட்டவர்கள், ஏழை எளியவர்களுக்காக பாடுபட்டவர்கள். இங்கே விண்ணை தொடும் நிகழ்ச்சியிலே சொன்னார்களே, அன்பு அதுதான் மனித நேயம். மனிதம் என்றாலே மனித குணங்களோடு இருப்பவர்களை மட்டும்தான் நாம் மனிதம் என்று சொல்ல வேண்டும். இப்படி இவர்கள் மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பேசிய கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். மிக நெஞ்சை உருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சாதனையாளர் விருது கொடுப்பது மிகச்சிறந்த பொருத்தமாகும். அந்த விருதை நான் கொடுக்க வேண்டும் என்று என்னை கூப்பிட்டிருக்கிறார்கள். நான் யோசித்தேன், இந்த சாதனையாளர்களுக்கு விருது கொடுக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை சிறிது நேரம் நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு வயது 75. நான் ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு முன்பு உங்களை எல்லாம் அழைத்து செல்கிறேன். சாதாரண குக்கிராமத்திலே, குடிசையிலே, சிமினி விளக்கிலே SSLC வரை படித்தேன். என்னுடைய தாய் தகப்பனார் அன்றாடம் சாப்பாடு போடுவதற்கு கூட வழி கிடையாது, படிக்க வைப்பதற்கு வசதி கிடையாது. நான் SSLC எழுதுவதற்கு கூட 40 மைல் சென்று ஒரு வீட்டிலே திண்ணையிலே படுத்துக்கொண்டு ஒரு வாரம் என்னுடைய தகப்பனார் என்னோடு இருந்து கொண்டு கடையிலே டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நான் சொல்லுவது 1965. அதற்கு பிறகு நான் கல்லூரிக்கு செல்லும் போது படிக்க வசதி இல்லை. இங்கே சொன்னார்களே நண்பர்களுடைய உதவி, அதுபோல ஒரு நண்பர் என்னை படிக்க வைத்தார். PUC, BA, MA படித்து ஒரு சாதாரண குமாஸ்தாவாக அரசாங்கத்திலே சேர்ந்தேன். அப்படி படிக்க வைத்த அந்த நண்பருடைய காலடிக்கு இந்த என்னுடைய வாய்ப்பை நான் சமர்ப்பிக்கின்றேன். நான் குமாசாவாக சேர்ந்த பிறகு மாலை கல்லூரியிலே சட்டம் பயின்றேன். அப்போது எனக்கு 1 வயது குழந்தை. இங்கே சொன்னார்களே, மனைவி உதவியாக இருக்கின்றார், தாய், மாமியார் எல்லோரும். அதே போலத்தான் என்னுடைய மனைவி எனக்கு பக்கத்துணையாக இருந்தார். நான் BL படிக்கும்போது சற்று சிரமப்பட்டு விட்டேன், என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய துணைவியார், படியுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் அவர்களுடைய ஊக்கத்தின் காரணமாக, ஒத்துழைப்பின் காரணமாக நான் இன்றைக்கு நீதிபதியானேன். 30 ஆண்டு காலம் நீதிபதியாக பணியாற்றினேன். நான் நினைத்திருந்தால் எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம். 30 பைசா கூட லஞ்சம் வாங்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீதித்துறையிலே செய்திருக்கின்ற சாதனைகளை நான் பட்டியலிட்டு போட்டு சொன்னால் நேரம் போதாது. நான் ஏற்கனவே சொன்னது போல துப்பாக்கி கதை ஆகிவிடும். இருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி எல்லாவற்றையும் சொல்லிக்கொள்ளும். ஒரு பெண்ணை என் முன்பு நிறுத்தி சிறைக்கு அனுப்ப சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய வயது 30. 1 வயது குழந்தை, கையிலே குழந்தை. என்னிடம் அவரை கொண்டு வரும்போது இரவு 8 மணி.
ஏன் இந்த பெண்ணை ரிமாண்டுக்கு அனுப்புகிறீர்கள் என்று நான் காவல்துறையிடம் கேட்டேன். அவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த பெண்ணிடம் கேட்டேன், ஐயா, எனக்கும் அந்த பெண்ணுக்கும் நாய் ஓடி வந்ததன் காரணமாக சண்டை நடந்தது. இருவரும் காவல் நிலையம் போனோம். அந்த பெண் காவல்துறையினரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் அவரை அங்கேயே விட்டு விட்டார்கள். என்னிடம் பணம் கேட்டார்கள், பணம் இல்லை என்று சொன்னேன். என்னை சிறைக்கு அனுப்பினார்கள் என்று சொன்னார். என்னுடைய மனம் இறங்கியது. காரணம், நான் ஏழை குடும்பத்திலே இருந்து வந்தவன். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த கைக்குழந்தையையும் சிறைக்கு கொண்டு போனால் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து அதை நானே மனதிலே இரக்கம் கொண்டு அதை நானே சொந்த பிணையில் விட்டேன். இது ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 விஷயங்கள் நேரம் போடாது என்பதை சொல்லி, சாதனை படைப்பதற்கு வசதிகள் தேவையில்லை. அவர்கள் சொல்றது போல அன்புதான் தேவை, மனித நேயம்தான் தேவை. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரோஜா என்ற ஒரு பெண் சென்னையிலே இருக்கின்றார். 2 மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார்கள். அந்த ரோஜா கணவனை இழந்தவர். இதுவரை 10,000 அனாதை பிணங்களை எல்லாம் எடுத்து குளிப்பாட்டி ஈம சடங்குகளை செய்து அவரை புதைத்திருக்கின்றார் அந்த சகோதரி. அவருக்கு இந்த நாடே தலை வணங்கியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு. ஆனால் அங்கு பாம்பு தொல்லைகள் அதிகம். அந்த பாம்பை பிடிப்பதற்கு, அவற்றை அடக்குவதற்கு அங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டிலே இருந்து சடையன் என்பவன் போய் அந்த பாம்புகளை எல்லாம் பிடித்து வனவிலங்குகளுக்கு அனுப்பி பத்மஸ்ரீ பட்டம் பெற்றான். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெண்ணுக்கு கல்வி அவசியம் வேண்டும் என்று நாமெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் பெண்கள் படிக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சில நாடுகள் ஆட்சேபித்து, அப்படி மீறி படிக்கின்றவர்களையெல்லாம் திராவகம் வீசி கொடுமைப்படுத்துகின்ற இந்த சமுதாய உலகத்தில் ஒரு 25 வயசு பெண் என்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் உலகமே படிக்க வேண்டும் என்று சாதனை படைத்தார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நோபல் பரிசை பெற்றார். அவர்தான் இளம்பெண் மலாலா. இப்படி சாதனைகள் செய்வதற்கு வசதிகள் தேவையில்லை என்பதை நான் சொல்லி, இங்கே சாதனையாளர்களெல்லாம் பேசும்போது நிகழ்ச்சியோடு கேட்டேன், மன நிறைவோடு கேட்டேன், உங்கள் சாதனைகள் வளர வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு ஜிஆர்டி மாளிகை, தங்க மாளிகை போன்று, வைரக்கடை போன்று இது சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி கூட்டம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் 1000 பேரிடம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்வீர்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. எனவே சாதனையாளர்களை பாராட்டி, இன்னும் இங்கே வந்திருக்கின்றவர்களெல்லாம் சாதனை புரிந்து மிக இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு, நீங்கள் அனைவரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்மையெல்லாம் மனமாற வாழ்த்திய ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை
அனைவரும் அப்படியே எழுந்து நின்று எல்லாருமே ஐயாவுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எல்லாருமே உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இட்ஸ் லைக் எ ஸ்டாண்டிங் ஓவேஷன். நன்றி. அதாவது ஒரு 30 பைசா கூட லஞ்சம் வாங்காம 30 ஆண்டுகள் வந்து பணி செய்து ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஆழ் மனசிலிருந்து கொடுத்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக நம்மை வாழ்விக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், தூய மனிதர், அவர் கரங்களால் நீங்கள் விருதுகளை பெறப்போகின்றீர்கள் என்கிற மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற விருது வழங்குகின்ற அற்புதமான தருணம் இது. குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் என்கிற விருது தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. இப்போ வாழ்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நம்ம மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருமே வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளிலையும் வந்து தனக்கான ஒரு தனி முத்திரையை பதித்தவர்கள். அப்படித்தானே? இப்ப நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் விருது பெற்றிருக்காரு. அதே விருதை பெற்றவர் வந்து இங்க வந்து உங்களுக்கு விருது வழங்க வருகை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து ஹிம்மத் சார், ரெண்டாவது வந்து ரெண்டாவது இருக்கை வந்து மாறி உட்காந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கால இருந்து விருது பெற்றிருக்கிறாரு. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பெற்ற அதே விருதை வந்து இவர் பெற்றிருக்கார். வேணா இப்படி மாற்றி சொல்லலாம், இவர் பெற்ற விருதை தான் அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான மனிதர். லஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள்னே தெரியாது, அப்படிப்பட்ட நேர்மையாளர் வந்து இங்க வந்திருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் அமீர்கான் அவர்கள் வந்து இங்க வந்திருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து 28 விருதுகளை வந்து தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 12 நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். தற்பொழுது ஆம்புலன்ஸ் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி தாராள மனம் படைத்த டாக்டர் வாசுதேவன் அவர்கள் வந்திருக்கார். இப்படிப்பட்ட நல்லவர்கள் நிறைந்த இந்த அவையில நீங்கள் பெறப்போகின்ற விருது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு உங்களை உயர்த்தி செல்லும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதோ வாருங்கள், விருது வழங்குகின்ற விழாவிற்கு செல்வோம். பெரியண்ணன் அவர்கள் மேனேஜிங் பார்ட்னர் ஆலட் செக்யூரிட்டி சர்வீசஸ் கோயம்புத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த விருதினை வழங்க இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்தபடியாக டாக்டர் மைத்ரேயி ராஜேந்திரன் அவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் மிடில் ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் கிளினிக் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார் இங்க பாருங்க சார். கேமரா அவுட் ஆகுது. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் மைத்ரேயி ராஜேந்திரன் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் பவர் சிங்கம் அவர்கள் பவுண்டர் கருணை இல்லம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர் பவர் சிங்கம் அவர்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். வாங்க, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுகின்றார். வாங்க சார், அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சில்ப ரத்தினம் ரத்னா ஆர்கரி ஆர் பரமசிவம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ மகிழா டெம்பிள் ஆர்கிடெக்ட் சென்னை. ரத்னம் ஆச்சாரி அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பொறியாளர் என் பரசுராமன் அவர்கள் எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மேனேஜிங் டைரக்டர்
விஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் திருவண்ணாமலை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே சார் இங்க பாருங்க சார், ரெடி. உங்களுடைய புகைப்பட வீடியோ தேவைகளுக்கு நீங்க வெளியில் இருக்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க்ல வந்து பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடை நோக்கி திரு பரசுராமன் அவர்கள், அவரை தொடர்ந்து மிஸ்டர் டி ராஜாமணி அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் விஆர்கே பில்டர்ஸ் சென்னை. சார் ரெடி சார். வெற்றியாளர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது குளோபல் எக்ஸலன்ஸ் விருது திரு டி ராஜாமணி அவர்கள் தற்பொழுது மேடையிலே. சார் அடுத்தபடியாக திரு கே முருகேசன் அவர்கள், புரொப்ரைட்டர் கமலக்கண்ணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை. சார் இங்க பாருங்க சார். தற்பொழுது திரு கே முருகேசன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக திருமதி எஸ் ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேனேஜிங் டைரக்டர் ஐஸ்வர்யா அகாடமி, ஆத்தூர், சேலம். சார் இந்த சைடு வந்து பக்கம் சார், அப்படியே வந்துருங்க. ஓகே சார் இங்க பாருங்க சார், கொஞ்சம் தள்ளி வாங்க சார். ரெடி. தற்பொழுது திருமதி எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் மேடைக்கு வருகின்றார். வெற்றியாளர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திருமதி பானுபிரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி பானுபிரியா கட்டிமுத்து அவர்கள், பிரின்சிபல் ஸ்ரீ சக்தி டுட்டோரியல் காலேஜ், ராசிபுரம், நாமக்கல். தற்பொழுது திருமதி பானுபிரியா அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக டாக்டர் ஆர் நிவேதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஆர் நிவேதா ரமேஷ் அவர்கள், பிடிஎஸ் அவ்னி டென்டல் கேர் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஆர் நிவேதா அவர்கள். அடுத்தபடியாக திருமதி போதும் பொண்ணு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். புரொப்ரைட்டர் எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், கோயம்புத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அவரை தொடர்ந்து மிஸ்ஸஸ் டாக்டர் என் விக்னேஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ பிரகு போகர் அஸ்ட்ரோ ரிசர்ச் சென்டர், கோயம்புத்தூர். சார் இங்க பாருங்க சார். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் என் விக்னேஸ்வரி அவர்கள். அவரை தொடர்ந்து திரு ஏ பாபு ஆச்சாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ வெற்றி விநாயகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், கள்ளக்குறிச்சி. வெற்றியாளர்களை உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக திரு எம் பிரமோத் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரணவ் ஃபவுண்டேஷன், அரக்கோணம் தாலுக், ராணிப்பேட். தற்பொழுது மேடையிலே திரு ஏ பாபு ஆச்சாரி அவர்கள். அவரை தொடர்ந்து திரு எம் பிரமோத் குமார் அவர்கள், ஃபவுண்டர், பிரணவ் ஃபவுண்டேஷன், அரக்கோணம். அடுத்தபடியாக டாக்டர் எம் எஸ் கல்யாண்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எம்பிபிஎஸ் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி, துரு கிளினிக், சென்னை. அவர் மனைவியோடு இணைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டரோட வாங்க வாங்க, போட்டோ வேற யாராவது எடுப்பாங்க, கொடுங்க பக்கத்தில் வாங்க. டாக்டர் எம் எஸ் கல்யாண்குமார் அவர்கள் வாங்க, சேர்ந்து வாங்க மேடம், வாங்க
ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆமாம். டாக்டர் தம்பதியர் தற்பொழுது மேடையில் வருகிறாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாங்கட்டும் இந்த விருதை. திருமதி கல்யாண்குமார் அவர்கள் தற்பொழுது விருதினை பெறுகின்றார்கள். அடுத்தபடியாக டாக்டர் ஆர்பி நமசிவாயா நவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். MBBS MS ENT வாணி மித்ரா ENT கிளினிக் சென்னை. டாக்டர் ஆர்பி நமசிவாயா நவீன் அவர்கள். தற்பொழுது மேடையிலே டாக்டர் ஆர்பி நமசிவாயா நவீன் அவர்கள். அவரை தொடர்ந்து மிஸ்டர் பி சரவணன் அவர்கள் BE சிவில் இன்ஜினியரிங் ME ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மேனேஜிங் டைரக்டர் சரவணன் பில்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி கள்ளக்குறிச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் அக்பர் ஹுசைன் அக்பரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அக்பரி ஆர்கிடெக்ட்ஸ் சென்னை அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு அக்பர் ஹுசைன் அவர்கள். அடுத்தபடியாக திரு பி சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரொப்ரேட்டர் ஸ்ரீ 8 கை எம்என் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் சி இன்டர்லாக் பிரிக்ஸ் திருப்பூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய புகைப்பட மற்றும் வீடியோ தேவைகளுக்கு ஹெல்ப் டெஸ்கில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது திரு பி சுரேஷ்குமார் அவர்கள் அவரை தொடர்ந்து திருமதி நயனா பி ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பி நயனா அவர்கள் MSc சைக்கோதெரபி ஃபவுண்டர் ஜிங்கிள்ஸ் சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் ஹாஜா ஜசீம் அகமது அவர்கள் BHMS ஹோமியோபதி கன்சல்டன்ட் ஆலே ஹோமியோ கிளினிக் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் N பாலமணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். NBM ரிதம் பிசியோதெரபி இன்டகிரேட்டட் வெல்னஸ் சென்டர் சென்னை. உற்சாக கரவொலி எழுப்புங்கள். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் N பாலமணிகண்டன் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் பாலாஜி கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்பெக்ட்ரா பிசியோதெரபி சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் பாலாஜி அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் ஆர் ஜோஷ்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஆர் ஜோஷ்வா BDS டாக்டர் ஜோஷ்வாஸ் டென்டல் கிளினிக் சென்னை. வெற்றியாளர்களுக்கு உற்சாகமான கைத்தட்டல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஆர் ஜோஷ்வா அவர்கள். அவரை தொடர்ந்து இன்ஜினியர் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். BE சிவில் இன்ஜினியரிங் ப்ரொப்ரேட்டர் சரவணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை. தற்பொழுது ஜோஷ்வா அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய தாயோடு இணைந்து இந்த விருதை பெற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறார். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் ஆர் ஜோஷ்வா அவர்கள் தற்பொழுது மேடையில்லை. அடுத்தபடியாக இன்ஜினியர் சரவணன் அவர்கள் சரவணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை.
அடுத்தபடியாக டாக்டர் GN தாமோதரன் அவர்கள் சார் ரெடி சார், BDS சார் ரெடி. டென்டல் சர்ஜன் சாய் டென்டல் கேர் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் GN தாமோதரன் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் S அலமேலு திவ்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். JK டென்டல் கேர் கிளினிக் திண்டுக்கல் டாக்டர் அலமேலு திவ்யா அவர்கள். JK டென்டல் கேர் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர் திண்டுக்கல் டாக்டர் S அலமேலு திவ்யா அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் நிர்மலா அவர்கள் PhD இன் அக்குபஞ்சர், நேச்சுரோபதி மற்றும் பல்வேறு மருத்துவம் சார்ந்த பட்டங்களை பெற்றுள்ளார். ஷான்சான் அக்குபஞ்சர் கிளினிக் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் நிர்மலா அவர்கள் உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே. அடுத்தபடியாக திருமதி B பிரியங்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். செல்வி பிரியங்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃப்ளெக்ஸி ஃபிட் பிசியோதெரபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக் சென்னை அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது டாக்டர் பிரியங்கா அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக திரு B கோகுலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு B கோகுலகிருஷ்ணன் ப்ரொப்ரைட்டர் கியான் இன்டீரியர்ஸ் தேனி. தற்பொழுது கோகுலகிருஷ்ணன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நினைத்தாலே இனிக்கின்ற நினைவு பரிசு வழங்குகின்ற அற்புதமான தருணம் இது. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நீதிபதி திரு P கணேசன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. அருமை அண்ணன் அமீர்கான் அவர்கள் மற்றும் டாக்டர் வாசுதேவன் அவர்களோடு இணைந்து இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக அருமை அண்ணன் டாக்டர் A அமீர்கான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்ற அற்புதமான ஒரு தருணம் இது. அனைவரும் நீதிபதி ஐயா அவர்கள் தற்பொழுது இந்த நினைவு பரிசை வழங்குகின்றார். அடுத்தபடியாக டாக்டர் ஹிம்மத் A உசேன் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்குகின்ற தருணம் இது. அருமை அண்ணன் அமீர்கான் மற்றும் நீதிபதி ஐயா அவர்கள் டாக்டர் வாசுதேவன் அவர்களோடு இணைந்து இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. சார் 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 ரெடி சார். அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் L வாசுதேவன் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. உயர் திரு நீதிபதி ஐயா அவர்கள் கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் ரெடி சார் சார். இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ராஜா அவர்களுக்கு நீதியரசர் கணேசன் அவர்கள் சால்வையினை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்.
சார் ரெடி சார்? அன்பார்ந்த வெற்றியாளர்களே, இதுவரைக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு புதிய எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கும். நிச்சயமாக அடுத்தடுத்த விருதுகள் பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அப்படித்தானே மேடம்? அப்படித்தானே? மேடம் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து எல்லாருடைய பதிலாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்லதொரு தலைமை வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர் கான் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு நன்றிகளை. அடுத்தபடியாக நேர்மையின் மறு உருவமாக இருக்கக்கூடிய உயர் திரு நீதிபதி ஐயா திரு பி கணேசன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் டாக்டர் ஹிம்மத் ஏ உசேன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் என் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியாளர்கள் அத்துணை பேருக்கும் அவங்களோடு உடன் வந்திருந்த, ஏன்னா ஒருவர் வெற்றியாளர்னாலும் அவங்க கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புகைப்பட கலைஞர், அதே போல் வீடியோகிராஃபி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி. அதே போல் நம்ம இங்கே டிஜே எல்லாம் நமக்கு செட் பண்ண அரங்க மேலாளர், அரங்கத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும், மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் தொடங்கி அத்துணை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியில் பணியாற்றக்கூடிய அத்துணை ஊழியர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Sir, right, sir. Right side, sir. Please, sir. Okay, thank you, sir. அவருக்கு வந்து ஒரு அவரை பொன்னாடை பொருத்தி அவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ப்ரொஃபஸர், வாங்க. டாக்டர் ஜேபி அவர்கள். சரி நம்ம ஒரு பாட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது. சார் ரெடி சார்? சார் ரெடி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.